2 பேரும் கூட்டணி போட்டாங்க. சரி. அலுவலகத்துல வேலை பார்த்துட்டு காலை நேரம் சாப்பிடுறதுக்கு மேல் மாடிக்கு போயிருக்கிறாங்க. முதல்ல போனவர் சாப்பாட்டு பாத்திரத்தை திறக்கிறாரு. இட்லி சாம்பார் வடை இருந்திருக்கு. சரி. ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்கேன். நானும் இந்த அலுவலகத்துக்கு வந்து ஒரு 15 வருஷம் ஆச்சு. இந்த 15 வருஷமா இந்த இட்லியும் வடையும் சாம்பார் தான் இருக்கு. கடுப்பா இருக்கு சாப்பிட. நாளைக்கு ஒரு வேளை இட்லி வடை இருந்துச்சு, சரி, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு வெறுத்துட்டாரு. வெறுத்து என்ன சொல்றேன் பாரு, சாப்பிட மாட்டேன்னு சொன்னதோட நிறுத்தல, மேல இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறேன். என்னடா அது? சோத்துக்காவா சாவாங்க? சோறு இல்லைன்னா தானே சாவாங்க. சோறு இருந்து சாகுறேன்னா ஒன்னும் புரியல. சோறு வாங்க போய் சாகுறாங்க. சரி, தெரியுமா இல்லையா? சரி, அதை விடு. இப்ப அப்படின்னு முடிவு பண்ண அடுத்த ஆள் 2வது ஆள் வந்தாரு. அவர் சாப்பாட்டு பாத்திரத்தை திறந்தாரு. சரி. அதுல பூரியும் உருளைக்கிழங்கு இருந்துச்சு. சரி. அவர் சொன்னாரு, நான் இந்த அலுவலகத்துக்கு வந்து ஒரு 18-19 வருஷம் ஆகுது. எனக்கு இதே கலியா தாப்பா இருக்கு. நாளைக்கு ஒரு வேளை இந்த மாதிரி இருந்தா நானும் உன் கூட சேர்ந்து குதிக்கிறேன்டான்னு 2 பேரும் கூட்டணி போட்டாங்க. சரி. 2 பேரும் செத்துருவோம்னு. 3ஆவதா ஒரு பெரியவர் வந்தாரு. சரி. அவர் வந்து அவர் பாத்திரத்தை திறந்து பார்த்தாரு. அதுல தயிர் சோறு ஊறுகாய் இருந்துச்சு. அவர் சொன்னாரு, நான் இந்த அலுவலகத்துக்கு வந்து ஒரு 30-35 வருஷம் ஆக போகுது. எனக்கு இதே தயிர் சோறாத்தான் இருக்கு. நாளைக்கு ஒருவேளை தயிர் சோறு எனக்கு இருந்தா உங்களோட சேர்ந்து நானும் குதிச்சு செத்துறேன்னு சொல்லிட்டாரு. சாகுறதுக்கு கூட்டணி போட்டாங்க. சரி. 3 பேருமா வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் காலையில அலுவலகத்துக்கு வந்துட்டு மேல் மாடிக்கு சாப்பிட போனாங்க. முதலாவதாக திறக்கிறாரு. இட்லி இருந்து போச்சு. கொஞ்சம் கூட தாமதிக்கலாம், பொசுக்குன்னு விழுந்துட்டார். சரி. 2வது திறக்கிறாரு. பூரி உருளைக்கிழங்கு இருந்துச்சு. அந்த ஆளும் குதிச்சுட்டேன். 3வது ஆள் திறந்தாரு. தயிர் சோறு இருந்துச்சு. அவரும் யோசிக்கல. 3 பேருமா விழுந்தாங்க. உயிர் போகல. கை கால் முடமாயி போச்சு. தூக்கி கொண்ட மருத்துவமனையில போட்டா கட்டிக்கிட்ட மனைவிமார்கள்லாம் அழுது புலம்புறாங்க. அம்மா ஏன் அப்படி ஆயிடுச்சுங்க? ஆமா, என்ன ஏதுன்னு விசாரணை பண்ணா ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, இந்த முதல்ல குதிச்சான் பாரு. ஆமா. அவர் மனைவி கிட்ட போய் கேட்கிறேன், ஏமா அந்த ஆள் குதிச்சேன்? சாப்பாட்டுக்காக சாவாங்க, என்ன பண்ண சொல்லு, உண்மையை சொல்லு. இல்லையா, இத்தனை வருஷமாவும் இட்லி தான் சுட்டு கொடுத்தேன். 2 பேருமா தான் சேர்ந்து மாவு அரைச்சோம். நான் தான் ஊத்தி கொடுத்தேன். ஒரு நாள் கூட இட்லி வேணான்னு அந்த ஆள் சொன்னதே இல்ல. அதனால சரி விருப்பப்பட்டு தான் சாப்பிடறானோன்னு நினைச்சு நானும் தினமும் இட்லியா வச்சையா. இப்படி ஒரு முடிவு எடுப்பாருன்னு எனக்கு தெரியலேன்னு அழுதா. சரி. 2வது ஆளை கூப்பிட்டு கேட்டா அந்த அம்மாவை அதான் சொன்னான். பூரி சுட்டு கொடுத்தேன், ஒரு நாள் கூட பிடிக்கலன்னு சொல்லல. பூரியை நானா சொல்லல, 2 பேருமா தான் சேர்ந்து பெசஞ்சோம், உருட்டுனா கடைசியா தேய்ச்சி போட்டோம் சொல்லல. கடைசியா இந்த ஆளு ஒரு நாள் கூட வருத்தப்பட்டது இல்லையா, இப்படி பண்ணிவிட்டானீங்கன்னா. சரி. 3வது பெரியவர் மனைவி கேட்டா கொதிச்சு எழுந்துட்டான். 2 பேரும் விழுந்தாங்க. சரி. சரி. 2 பேரும் விழுந்தாங்க. அந்த அம்மாக்கு சரியில்லை, செஞ்சு கொடுத்தாங்க. சரி. இந்த ஆளை கட்டிக்கிட்டு வந்து எனக்கு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? 28-29 வருஷம் ஆச்சு. இத்தனை வருஷமா ஒரு நாள் கூட அடுப்படி பக்கம் நான் போகல. அந்த ஆள் தான் தயிர் சோறை கிண்டுறேன், எடுத்துக்கிட்டு போறேன் வர்றேன். இவங்களோட இந்த ஆளை யாரு விழுக சொன்னது? நியாயமான கேள்விதானே. கேள்விதானே. ஆமா. நீ எப்படி மற்ற நாள்ல கிட்டி இருக்கேன், சாப்பிடாது. அது மாதிரி சேரக்கூடாத ஆளுகளோட சேர்ந்து சரி நம்ம உயிரையும் போக்கிறாம சேர்ற இடம் சரியா சேர. நட்புக்கு அதிகாரம் 4 வச்சாரு, 5 வச்சாரு அது வள்ளுவர். ஆமா, நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் மேலூர்ல இருந்து வரேன் தம்பி. மேலூர்ல முனியராஜ் நல்லா இருக்கானா? ஏன் நல்லா இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. வியாபாரமா நல்லா போயிட்டு இருக்கா? வியாபாரமா? அட பஞ்சர் கடையில் வைக்கிறானே, வடை வைக்கிறானே. வடை வைக்கிறானே? வடை எடுவட்டவள யாரை பார்த்து எந்த மேலூரை சொல்ற நீ? இங்க கொட்டாம்பட்டி மேலூர் தானே? மேலூர் பல மேலூர் இருக்கு. இடைய மேலூர் இருக்கு, மதுரை மேலூர் இருக்கு, நம்ம இழுப்பூர் மேலூர் இருக்கு. சரி இருக்கு இல்லையா? நான் சொல்றேன் மேலுலகம், தேவலோகத்துல இருந்து வர்ற மேலூர். தேவலோகத்துல இருந்து வரீங்க? ஆமா ஆமா. எப்படி வந்தீங்க? ககன மார்க்கமா? ககன மார்க்கம்னா? ககனம்னா மறைமுகமாக. மறைமுகம்னா யாருக்கும் தெரியாம 8 வகை சித்து இருக்கு தெரியுமா? எப்படி? அகிமா, லகிமா, மகிமா, கனிமா, பராத்தி, பிரதிகாமி, வசித்துவம், ஈசத்துவம், அப்படி 8 வகை சித்து. சரி. அப்படி மறைமுகமாக வருகிற தன்மை உடையவன் நான். ஓ, அப்படி வந்திருக்கீங்க நீங்க? ஆமா. 8 வகை சித்துல. எந்த சித்துல நீங்க வந்தீங்க? மறைமுக பிரதிகாமியம். பிரதிகாமியம்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா தமிழ்ல மறைமுகம், அது வடமொழி. சொல்லி விளக்கம் சொல்லணும், சும்மா சொல்லிட்டே இருக்க கூடாது. அது உண்மை, விளக்கம் தெரிஞ்சாட்டும் சொல்லியிருப்பேன். ஆமா ஆமா. சாமி வந்தா தமிழ்ல பேசுதா, மலையாளத்துல பேசுதா? தமிழ்நாட்டுல பொம்பளை ஆளுக்கு சாமி வருது. ஆமா. எந்த மொழியில பேசுது? தமிழ்ல பேசுது. தமிழ்லான்னு பேசுது. ஆமா. ஆனா தமிழ் சாமிக்கு புரியாதுங்கிறானே. எப்படி புரியாது? நிறைய புரியாது. தமிழ் தமிழா இல்ல தானே? உண்மை அப்படி புரியாதுங்க. சரி, விஷயத்துக்கு வா. வாங்க. நீங்க மேலூர்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. ஆமா. நீங்க மேலூர்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க, மறைமுகமா ஆரம்பிக்கிறீங்க. ஆமா. அதுதான் யாருன்னு கேக்குறீங்க? ஏன்னு கேக்குறியா? எல்லாரும் கண்களுக்கு இப்ப கடவுள் இருக்கிறாருன்னு சொல்றோம். சரி. நம்பாத எவ்வளவு பேர் இருக்காங்க? நிறைய ஆள் இருக்காங்க. ஒரு பெரிய அர்ச்சகர் கோயிலுக்குள்ள சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆமா. சிவலிங்கத்துக்கு பின்னால சிவபெருமான் காட்சி கொடுத்து நிக்கிறாரு. சரி. ஆனா இந்த ஆளு கண்டுக்கவே இல்லை.
என்ன இவ்வளவு நேரம் நிக்கிறேன் பூஜை பண்றேன் நம்மள திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்னு நினைச்சு சிவபெருமானுக்கு ஒரு தயக்கம். சரி. நின்னு பார்த்தாரு, ஒண்ணு அவன் திரும்பி பாக்குற மாதிரி இல்ல, தலையில லேசா தட்டிட்டே கடவுள் வந்திருக்கேன் என்ன பாரியான்னாரு. அந்த ஆளு சிரிச்சிட்டு என்ன எங்கே வேஷம் போட்டு இப்படியான்னு கேட்டேன். எங்கேயோ வேஷம் போட்டு வந்துட்டேன். சிவராத்திரி அதிகமா எங்க பார்த்தாலும் சிவன் வேஷம் போட்டுறாங்க. அது மாதிரி எங்கேயோ நாடகத்தில் நடிச்சிட்டு வேஷம் போட்டு வந்தியான்னு கேட்டிருக்கேன். சரி. இல்லைடா உண்மையிலே நான் தாண்டா சிவபெருமான் கடவுள் அப்படின்னு இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணு நம்ப முடியாது அப்படின்னு வேலை பார்த்துட்டே இருக்காரு. சரி. இப்ப கடைசியா சிவபெருமானுக்கு தர்ம சங்கடம் போச்சு. கடவுளே வந்தாலும் நம்ப மாட்டாங்க. இப்படி ஆயிட்டாங்க, நம்ம எப்படி நம்ப வைக்கிறது? சரி. நான் கடவுள்னு நீ எப்படி நம்புறதுன்னா நான் என்னடா பண்ணணும்னு கேட்டாரு. படக்குன்னு அவர் ஒரு வெங்கல செம்பை எடுத்து கொடுத்து இதை தங்கமா மாத்தி கொடு நம்புறேன்னு. உடனே சிவபெருமான் கடவுள் தானே அப்படின்னு தொட்டாரு. அது வெங்கல சொம்பு தங்க சொம்பா மாறிடுச்சு. சரி. தங்க சொம்பை எடுத்துக்கிட்டு வெளியில ஓடியாந்தாரு. கூட்டம் வரிசையா நிக்குது சாமியை கும்பிட. வந்து சொன்னாரு, டே கடவுள் உள்ள வந்திருக்காருன்னு சொல்ல. முன்னால நின்ன ஆளுங்க, நீ ஏற்கனவே பைத்தியம் இப்ப முழு பைத்தியம் ஆயிட்டாங்க அவரை பார்த்து. ஆமா, நம்ம என்ன சொன்னாலும் ஆமாங்க உண்மையை சொன்னாதான் பைத்தியம் அப்படின்னாங்க. இப்ப அவர் சொன்னாரு, டே என்னை எப்போதும் பைத்தியம் சொல்லாதீங்க, உண்மையிலே கடவுள் வந்திருக்காரு. இது வெங்கல சொம்பா இருந்துச்சு, அவர்கிட்ட கொடுத்தேன் தங்க சொம்பா மாத்தி கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னதுதான் தாமதம். அப்படி பேர் வந்து ஓடிட்டாங்க. சொம்புவாங்க எங்க ஓடுறாங்கன்னு கேட்டாரு. ஆனா வீட்டுல பழைய சொம்பு பாத்திரம் எல்லாம் கிடைக்கியா, போய் அள்ளிக்கிட்டு வரோம்னாங்க. கொண்டாந்து கொடுத்து எல்லாம் தங்கம் வாங்கலாம். நம்பிக்கை இல்லைன்னா கடவுள் இல்ல, எதுவுமே நம்பிக்கை இருந்தா கடவுள். உதாரணம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன கதை இருக்கு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சின்ன பிள்ளைல படிக்கிற போது வாத்தியார் ஒரு கேள்வி கேட்கிறாரு. சரி. உலகத்தை படைத்தவன் இறைவன் தானா? ஆமா. இறைவன் தான் உலகத்தை படைச்சான்னா சாத்தான்னு ஒண்ணு இருக்கு, அதை யார் படைச்சதுன்னு கேட்டாரு. யாரு? வாத்தியார் கேட்கிறாரு. சரி. மாணவர்கள் கொஞ்சம் தயக்கம். கொஞ்ச நேரம் கழிச்சு மாணவர் வாத்தியார கேட்கிறாரு, ஐயா ஒரு கேள்வி கேட்கலாமா, அனுமதி உண்டா? அப்படின்னு மாணவர் கேட்கிறாரு. கேளுன்னு அனுமதி வந்துச்சு. இப்ப மாணவர் கேட்கிறாரு, குளிர்னு ஒண்ணு இருக்கான்னு கேட்கிறாரு. ஆமா இருக்கு, குளிர்து இல்ல, போத்திக்கிறோம் இல்ல, நடுக்குது இல்ல உடல், அதனால குளிர் இருக்குன்னாரு. மாணவர் இல்லேன்னு மறுத்தாரு. சரி. எப்படி இல்லேன்னு சொல்லுவேன்? வெப்பம் சூடு குறைவதனால ஏற்படுற தன்மை தான் குளிர்ச்சி, அதனாலதான் குளிர்னு சொல்றீங்க, குளிர்னு தனியா ஒண்ணு இல்லைன்னாரு. ஏத்துக்கிட்டாரு வாத்தியாரு. அடுத்தபடியா இரவுன்னு ஒண்ணு இருக்கான்னு கேட்டாரு. சரி. ஆமா அன்றாடம் இரவு பகல் மாறி மாறி வருது, எப்படி இல்லைன்னு சொல்லுவேன்னு கேட்டாரு. இல்லை, இரவு என்று ஒன்று இல்லை, வெளிச்சத்தின் பற்றாக்குறை இரவாக மாறுகிறது அப்படின்னு மாணவர் நிரூபிக்கிறாரு. ஒத்துக்கிட்டாரு. சரி. இப்ப என்ன முடிவு சொல்றாருன்னா, வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் படிச்ச நீங்க இருளையும் குளிர்ச்சியை நீங்க படிக்கல, அதனால உங்களுக்கு தெரியல. இறைவனை படிக்காத நீங்க சாத்தான படிச்சிட்டீங்க, இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள், சாத்தான் இல்லை என்பது புரியும்னாரு. அதான் உலகம் போற்று விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள். அப்ப மகத்துவமான கதைகள் எல்லாம் இருக்குல்ல, எவ்வளவு விஷயமா சொல்லி கொடுக்கணும்ல. சரி சாமி, எந்த குழந்தை நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவது தீயவராவது அன்னை வளர்ப்பினிலே. அப்பதான் தாய போல புள்ள, நூலை போல சேலை, அப்படியே இருக்கட்டியா ஏத்திக்கிட்டே இருக்கிறீங்க. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, மண்ணை போலதான் தரம் காட்டும் பயிர். அம்மா நல்ல குடும்பத்து பிள்ளைங்கிறது எப்படி சொல்லுவான்? நல்ல பிள்ளைன்னா அவங்க அம்மா அப்பா எல்லாம் இருந்தா அந்த பிள்ளை நல்லா இருப்பேன். நடை உடை பாவனை காட்டு, நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் முடிவு பிறந்தோடைய வாய்ச்சொல். பேசக்கூடிய பேச்சுல நடைமுறையில் யார் இந்த பையன்? அந்த நல்ல பையனா இருக்காமல, இந்த காளிமுத்து அக்கா பையன் தானே. தெரியுது பத்தியலா அப்படின்னு கேட்கற அளவுக்கு பிள்ளைய பார்த்தா சொல்லணும். இன்னமும் சில பிள்ளைய பார்த்து யார் இந்த பையன், இன்னார் மையன் தெரியுது, அவங்க மாதிரியே தெரியாம பாரு அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? வளர்ந்த விதமும் வளர்க்கிற விதமும் சரியாக இருந்தால் பயிரும் சரியா இருக்கும், உயிரும் சரியா இருக்கும். எதுவுமே சரியா செஞ்சோம்னா எல்லாமே சரியா இருக்கு. இப்ப என்ன விஷயம் வந்துருக்கீங்க? சத்தம் கேட்டுச்சு, வந்து சத்தம் கேட்டுக்கிட்டே கேக்குது. என்ன செய்ய சொல்ல, என்னடா அப்படி ஓடுறாங்களே? ஒண்ணு இல்ல சும்மாதான். என்ன ஒரே கூட்டமா இருக்கு? ஒண்ணு இல்ல சும்மா. என்ன அப்படி நீங்க வந்தீங்களா? இந்த சும்மாதான். என்ன இங்க ஒரு சத்தம் கேக்குது? என்ன சும்மா சும்மான்னு எல்லா வேலையும் பாக்குறீங்க நீங்க. சும்மாங்கிற ஒரு வார்த்தையை எத்தனை இடத்துல பொருத்தலாம் பத்தியா? அந்த தமிழுக்கு இருக்கிற மகத்துவம், தமிழுக்குன்னு அவ்வளவு மகத்துவம் இருக்கு. நான் கேட்டேன் பாரு, முற்றிய லுகரம் குற்றிய லுகரம். மாணவர் இடத்துல ஆசிரியர் கேட்கிறாரு, மாணவர் பதில் சொன்னாரு, அது தெரியாதுன்னாரு. படிக்க அனுமதி கிடைச்சது. கேட்டவர், கேள்வி கேட்டவர் வீரமா முனிவர், சுவாமி வேதாச்சலம் என்று சொல்லக்கூடியவர் தான். வீரமா முனிவர் மறைமலை அடிகள் இடத்துல கேட்கிறார். மறைமலை அடிகள் கிட்ட அவர் சுவாமி வேதாச்சலம் தான் மறைமலை அடிகள். கேட்டவர் இன்னொரு பெரியவர். அவர் கேட்டதுக்கு அவர் பதில் சொன்னார், முற்றிய லுகரம்னா அது, குற்றிய லுகரம்னா தெரியாது, அதனாலதான் பதிலும் அது தெரியாதுன்னு. ஓஹோ, புரிஞ்சிருச்சா? புரியல? பதிலும் அதே. ஆமா. முற்றிய லுகரம்னா என்ன? அது அது என்னன்னு கேட்போம். ஆமா. தெரியாதுன்னு சொல்லு.
அது தெரியாது. தெரியாது மட்டும் சொல்லு. தெரியாது. தெரியாது அப்படின்னு சொல்லுவியா? அது எப்படி தெரியாது அப்படின்னா தான் வார்த்தை முற்று பெறும். ஆமா. ஆனா எப்படி சொல்றோம் நம்ம? தெரியாது அப்படின்னா அறகுறையா சொல்றோம். ஆமா. ஓசை குறையுதா, அதனாலதான் அதுக்கு குற்றியல் உகரம், அது முற்றியல் உகரம். வார்த்தை முற்று, அதான்டா இலக்கணம். இதுதான் விவரமா? அது இப்ப புரிஞ்சிருச்சா புரியலையா? புரியுது. அது தெரியாம நான் வந்து இங்க நிக்கிறேன். இங்க தெரியாமலாம் நிக்கப்படாது. இல்ல இல்ல, அது வேற இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் இங்கே வந்திருக்கேன். நீங்க பாரு, கண்ணீரும் கம்பளையுமா வர்றான்னு சொல்றோம். ஆமா. கண்ணீர் என்னன்னு தெரியும், சரி. கம்பளை என்னன்னு சொல்ல முடியுமா? கம்பளை தெரியலையே. தோட்டம் துறவுங்கிறோம். தோட்டம் என்னன்னு தெரியும், துறவு என்னன்னு தெரியுமா? தெரியாது. நம்ம ஆளுங்க சொல்ற வழக்கம் தான் இதெல்லாம். தோட்டம் துறவு கண்ணீரும் கம்பளையுமா சொல்றோமா இல்லையா? ஆமா சொல்றோம்ல. கண்ணீரும் வரல வரும் பழங்களா ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கி வந்தாங்க. கண்ணீருங்கிறது தெரியுது. கம்பளை என்பது உடல் நடுங்குவது. உடல் நடுங்குவதான் கம்பளையா. தோட்டம் தெரியுது, ஒரு விஷயம் இருக்கு. தோட்டம் தெரியுது. துறவுன்னா ஒரு கிணறு இருக்கிறது. தோட்டத்துல ஒரு கிணறு இருந்தால் தான் இந்த உலகத்துல சிறந்த நீர். ரெண்டு நீர், ஒன்னு கண்ணீர், இன்னொன்னு உமிழ் நீர். ஐயா நம்மாழ்வார் சொல்றாரு. அது இல்ல, ஒன்னு கண்ணீர், இன்னொன்னு பிராந்தி. மடப்பயலே, நான் என்ன சொல்றேன்னு புரியுதாடா? இந்த எச்சில் உமிழ் நீர் இருக்குல்ல, அதான் அது உமிழ் நீர். ரெண்டு நீரும் தீராத வியாதியையும் தீர்க்கும். எவ்வளவு புண்ணு இருந்தாலும் ஆற வைக்கும். பாத்திருக்கியா? நாயெல்லாம் புண்ணு இருந்தா நக்கியே அதை தீர்த்துருது. அப்ப எச்சிலுக்கு அவ்வளவு மதிப்பு உண்டு. ஆனாலும் எச்சில் எங்க பயன்படுத்தும்? அதான் உலகத்துல சிறந்த நீர் ரெண்டு நீர். நீரின்றி அமையாத உலகம் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு என்று வள்ளுவர் பாடுகிறார். நிறைய கதைகள் இருக்கு. ஒவ்வொன்றையும் தொட்டா அவள் நேரம் பேசிக்கிட்டே போகலாம். உங்க பேரு? ஐயா, என் பேரு சொல்ல மாட்டேன். பேரு சொல்ல மாட்டியா? பேரு சொல்ல மாட்டேங்கிற? சொல்ல மாட்டேன். வெள்ள நேரம் என்னென்னமோ பேசுனேன், அப்ப சொல்ல மாட்டேங்கிற? எங்க பேர் சொல்ல மாட்டேன்னா அப்புறம் எனக்கு பேர் தெரியாம இருக்கேன். பேர் தெரியுமா? அப்ப சொல்லு. அதான் சொல்ல மாட்டேன். இப்படி சொல்லாம எப்படிடா பேர் தெரிஞ்சுக்கிறது? அதான் சொல்றேன். அதான் சொல்லு. அதான் சொல்ல மாட்டேன். டேய், பேரை சொல்றியா சொல்ல முடியாதா? சொல்லிக்கிட்டாலும் இருக்கேன். நீ பேரை சொல்லி தொலைல நல்லா இருக்கு. சொல்ல மாட்டேன். அப்புறம் சொல்ல மாட்டேங்கிற, அப்புறம் பேர் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி சொல்லு. அதான் சொல்ல மாட்டேன். இது என்னடா அது பெரிய ஏன்டா அவன் லூசா இல்லை? நான் கேட்குற பதில் சொல்லு. பேர் தெரியுமில்ல? தெரியும். பேர் வச்சாங்கல்ல? ஆமா. நல்ல பேர் தானே? நல்ல பேர். தமிழ் பேர் தானே? தமிழ் பேர் தான். சரி சொல்லு. அதான் சொல்ல மாட்டேன். டேய், நீ இப்போ என்ன சொல்ல வர பண்ணி? ஏங்க நீங்க கேட்டதுக்கு நாங்க பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பேர் இருக்கா இல்லையா? பேர் இருக்கு. இருக்குல்ல? இருக்கு. உங்க அப்பா அம்மா தானே வச்சாங்க? ஆமா. இந்த உலகத்துக்கு தெரியணும்ல? ஆமா. சொல்லு. அதான் சொல்ல மாட்டேன். அட பேரே சொல்ல மாட்டேன். பேர் சொல்ல மாட்டேன். நல்லா வச்சாங்கடா பேரு. சொல்ல மாட்டேன்னு ஒரு பேராடா? ஆமா. ஆமா. உங்க அப்பா வேற என்ன? தெரியாது. தெரியாதா? எப்படி இதுக்கும் தெரியாதுங்கிற மாதிரி பேர் வச்சாலா? உண்மையிலே தெரியாதா? தெரியாது. என்ன தெரியாது? பேர் தெரியாது. எங்க அப்பா பேர் தெரியாம எப்படி இருப்பாங்களா? அப்ப சொல்லு. ஆனா அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்குறாரு. அப்பா வளர்க்குறாரு, அவருக்கு பேர் தெரியாம. பேர் சொல்லு. அதான் தெரியாது. தெரியாதா? உனக்கு சொல்ல மாட்டேன்னு வச்ச மாதிரி ஒப்பனுக்கு தெரியாதுன்னு பேரு. தெரியாது. நல்லா வச்சாங்கடா. அம்மா வேற என்னடா? மறக்க மாட்டியா? மறக்க மாட்டேன். மறக்காம வச்சிருக்கீங்க. அதையாவது எங்க பெத்த தாயை போய் மறப்பானே. அதையாவது சொல்லு. சொல்லு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துன்பம் 7200 மணி நேரம் ஒரு குழந்தை தாய் அடிக்க உடனே என் மூஞ்சில முடிக்கப்படாதுன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டாங்க, சோறு விட்டு கொடுக்க தாயை போய் அப்படி தானடா கடைசியா தெருவில் விட்டுறீங்க. அதுக்கு முதியோர் இல்லத்துல கொண்டு விட்டுறீங்க. அதுக்கு என்னடா உங்க பண்பாடு? நீங்க தவறு. அப்பா அடிச்சா நாங்க தெருவில் விடலைன்னா நீங்களே ஒதுங்கி போயிடணும். போச்சுறாங்க. கேட்டுக்கிங்க பாருங்க எப்படி. டேய், அப்பா அடிச்சா கூட பிள்ளைய விட்டு கொடுக்க மாட்டாடா. அப்படிங்க பிள்ளைய அடிக்காதீங்க. ஆமா. டேய், அந்த மனுஷனோட எழுத்து பேசாத. நீ போ, அங்க சின்னம்மா வீட்டுக்கு போ, பெரியம்மா வீட்டுக்கு போ, அங்க கடை பக்கம் போயிட்டு வா அப்படின்னு அரவணைக்கிற குணம் இருக்கு. அது தாய்மை. அந்த தாய்மையை போற்றும் உலகம் தான். அதுல தமிழ்நாடு தான் மிகச்சிறந்ததான். அதான் உண்மை. இருக்காது. எல்லா பிள்ளையும் இப்ப இடுப்புல தூக்குனா ஒரு காலத்துல. இப்ப இடுப்பெல்லாம் தூக்குறதுல வண்டியை வச்சு தள்ளிக்கிறதுல இடுப்பெல்லாம் எல்லாம் வேற மாதிரி ஆகி முடிஞ்சு. எத்தனை வேலைகளை நம்ம குறைச்சிட்டோம் பாத்தியா இல்லையா? தாய்ப்பால் கொடுக்கறது இல்ல. தாய்ப்பால் தாய்க்கு இருக்கிற குணம் குழந்தைக்கு வரணும்னா தாய்ப்பால் முக்கியம். அந்த தாய்ப்பால் 7200 மணி நேரம் 10 மாதம் சுமந்து பெத்து எடுத்து சீராட்டி தாளாட்டி இரவு நேரத்துல புள்ள அழுதுட்டா எந்திரிச்சு மலங்கழிச்சா தொடச்சி அப்படி காப்பாத்தி வளர்க்குற புள்ள பெரியவனானோன்னு கூப்பிட்டு கண்ணு ராஜா யார் மையன்? கார்த்திக் ராஜா மையன். கார்த்திக் ராஜாவா சுமந்தாரு. அவர் மனைவி பெத்தெடுத்தா. ஆனா இவர் வேறு வருது. விட்டு கொடுக்கறதுடா. அந்த மனைவிகள் யாரு? யார் வீட்லயோ பிறந்த பொம்பளை பிள்ளைய கொண்டு வந்து வளர்த்து நம்ம வீட்டுல வந்து அத்தனையும் தியாகம் செஞ்சு உங்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற அந்த பெண்களை போற்றணும்டா. அதான் வாழ்க்கை. பெண்ணை போற்றாத நாடு வழங்காது, வீடு வழங்காது. அதனால வள்ளுவர் சொன்னார், பெண்ணின் பிறந்தக்கை யாவலை என்பது. சரி, கேட்டீங்க. சத்தம் கேட்ட பிள்ளைகள் யாரு? உள்ள 2 பெண்கள். பெண்கள் பேர் என்ன?
ஒரு ஆள் பேர் வள்ளி, ஒரு ஆள் பேர் குள்ளி. வள்ளி யாரு, குள்ளி யாரு? வள்ளிங்கிற என் தங்கச்சி, குள்ளிங்கிற என் ஆள். யார்? நம்பி மகனாடா நீ? ஆமா. நல்ல மனுஷனுக்கு புள்ள வந்திருக்கேன் பாரு. ஐயோ கடவுள், என்னாச்சு? ஆமா, முதல்ல தெரியாதுங்கிற, அப்புறம் சொல்ல மாட்டேங்கிற, அப்புறம் மறக்க மாட்டேங்கிற. என்னடா பேர் வச்சாங்க? நக்கல் ரொம்ப உனக்கு. பேரை சொல்றேன், என்னங்க தெரியலைங்கிறாப்ல. நான் ரொம்ப நேரமா கேட்டேன், அதோட விட்டேன். அந்த தும்மல் வரும்போது ஏன் அம்மான்னு சொன்னோம்னு கேட்டான். ஆமா, அதுக்கு விளக்கம் சொல்லல, யாரும் அதை பத்தி கவனிக்கவும் இல்லை. ஏன் வருது தும்மல்? தும்முனியா இல்லையா? தும்மல் வருது அவனுக்கு. ஏன் தும்மல் வரும்போது அம்மான்னு சொல்றோம்? அம்மா மூச்சு வச்சு அரசு செத்து போயிடப்படாது, அம்மா என்னை காப்பாத்தல. ஒரு வகையில ஒத்து வர்றேன். அம்மா தான் நம்ம தாய், நம்மளை ஈன்றவள், தொப்புள் கொடி பந்தம், ரத்த சொந்தம். அவ வயிற்றுல 7200 மணி நேரம் இருக்கும். அம்மா வரணும். ஏன் அம்மாங்கிற வார்த்தையை சொல்ல சொன்னாங்கன்னா, இந்த தும்மல் எதனால வருதுன்னா, நுரையீரலுக்கு போற காற்று தடைபட்டு திரும்ப வரும்போது தான் தும்மல் ஏற்படுது. நுரையீரலுக்கு போற காற்று தடைபடும் பொழுது தும்மல் ஏற்படுது. அந்த தும்மலை சரி செய்து மூச்சு சரியாகணும்னா அம்மாங்கிற வார்த்தை உதவுது. அப்ப அம்மா என்ற வார்த்தை உங்க மூச்சை சரிபடுத்துதுன்னா மூச்சும் பேச்சும் அம்மாவா இருக்கணும். ஆக தமிழ்ல பேசினா ரொம்ப நாள் நல்லா இருக்கலாம். அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி அப்படின்னு தமிழ்ல பேசுங்க, ஆயுசு கூடும். வேறு மொழியில மதர் மூச்சு போயிடும், ஃபாதர் போயிடும், மம்மி போயிடும், மதர். அப்ப என்ன ஆகுது? வேற்று மொழி மூச்சை குறைக்கும், தமிழ் மொழி ஆயுசு வளர்க்கும். அதனால தமிழ்ல பாடவும் பேசவும். சந்தோஷம் சாமி. கூப்பிடுறேன்.